சூட்சமா இருப்பது சக்தி என்றும், அதே சமயத்தில் மறைந்துள்ள இந்த உணர்வுகள் அனைத்தும் ஒன்றாக சேர்த்து இப்ப நாம பூமியாக இயங்குது. இப்ப பூமி என்ன செய்து சுற்றுது. சுற்றும் போது சுற்றுவதற்கு காரணமே அந்த அணுக்களில் உள்ள விஷத்தன்மை தான். இப்ப ஒரு மேக்னெட் வச்ச உடனே அது சுழல ஆரம்பிச்சுன்னு கரண்ட் வந்துருக்காரு. கரண்ட் ஆனது போல அதுல நாம என்னென்ன இதுகளை இணைக்கிறோமோ அதன் அதுக்கு தகுந்த மாதிரி இயக்குது. இதே மாதிரிதான் ஒவ்வொரு அணுவிலும் விஷத்தன்மை உண்டு. அந்த விஷத்தன்மை கொண்ட நிலையே அது ஒன்னா சேர்த்து இன்றைக்கு நாம கண்ணால பார்க்கப்படும் போது இப்ப சூரியனும் நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்போ அது சிவமாகும். இது பல அணுக்கள் எடுத்து அதிகமாக வெப்பமாக போக்கும்போது அல்ட்ரா வயலட் என்ற நஞ்சை பிரிச்சிருக்கு. ஆனாலும் சிறிது வெப்பம் அதோட காந்தம் உருவாகுது. அந்த அணுவின் தன்மை சூரியனை விட்டு கடந்து வெளியிலே செல்லும் போது மீண்டும் அல்ட்ரா வயலட் உள்ளுக்கு நுழைந்துதான் வெளியில வரும். அப்ப அந்த காந்தம் அதனை கவர்ந்து அந்த அணு இயக்க சக்தியாக மாறும். இதே போல மற்ற கோள்களும் எல்லாமே இந்த காந்த புலன் அறிவால் சுழலை செய்யப்படும் போது சுழலும் போது ஈர்ப்பாகி அது ஏற்படும் வெப்பத்தை மையமாக வைத்துக் கொள்ளும். அது சக்தி. அதனால்தான் இதற்கு பேர் சீவலிங்கம் என்று பெயர் வைத்தார் கோள்கள். அதனால்தான் அந்த ஆவரை வைத்து நடு மையம் லிங்கத்தை வைத்தார். ஆகவே தனக்குள் அந்த சக்தியின் தொடராக வெப்பத்தின் நிலைகள் வளரும் நிலையாக இருக்கிறது என்று நம்ம உணர்வதற்குத்தான் சீவலிங்கம் என்று பெயர் வைத்தார். அது இப்போ நாம சிவலிங்கம் சொல்லி பெயர் வச்சு அழைக்கிறோம். கடந்த காலத்துல ஞானிகள் வச்சது சீவலிங்கம், இப்ப நாம சொல்றது சிவலிங்கம். சிவம் என்பது இதுதான். இப்ப நம்ம உடல் சிவம், நமக்குள் எண்ணி நடங்காத சக்திகள் உண்டு. ஆக பொதுவா எடுத்தா நமக்குள் சிவசக்தியாக இயங்கும். சக்தி இல்லை ஏன் சிவம் இல்லை, சிவம் இல்லை ஏன் சக்தி இல்லை என்ற நிலையில் நம்ம உடல் சிவமாகுது. நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய சக்திகள் பலவாகும். இப்ப நம்ம உயிர் நமக்குள் ஓ என்று ஜீவனா இருக்குது. இதே மாதிரி பூமிக்குள் இந்த சுழற்சியின் வேகத்தில் அது தனது உருவாக்கிக் கொண்டிருக்கும். அந்த நெருப்பை தான் பூமியில் வருவதை அனைத்தும் அது தன்னுடன் இணைத்து உருவாக்கி உருவரைச்சு. இப்ப நான் ஒரு நெருப்பை வைத்து ஒரு பாத்திரத்திலே பல பொருளை இணைக்கப்படும் போது இந்த நெருப்பின் சக்தியின் துணை கொண்டு அதனுடன் கலந்த பல பொருளின் தன்மை ஒருங்கிணைந்து சுவைகள் மாறுகின்றது. அந்த வெப்பம் இல்லாதபடி நீங்கள் இருந்தால் அது கலவை இருக்காது, சுவையும் இருக்காது. அதை போலதான் நம்ம உயிர் ஒரு பாத்திரமாக உடலில் உயிர் நெருப்பாக இருக்கின்றது. அதுல ஒரு பாத்திரத்துல நாம என்னென்ன பொருளை போடுறோமோ அவையெல்லாம் இந்த நெருப்பின் தன்மையில் கூட்டமைப்பாக அது உருவாக்கும். இதை போன்றுதான் நமது உயிரின் வேலை. ஆக நம்ம உயிர் இயக்கமாகும் போது அதை நாம் அறிந்து கொள்ள ஓ என்று பிரணவம் ஜீவனாக இயக்குகின்றது. எம் பிரணவம், எம்ங்கிறது பிரம்மம் சிருஷ்டி. ஓ என்று இயங்கி இயக்க சக்தியாக மாறி தனக்குள் அந்த ஈர்ப்பின் சக்தியால் கவர்ந்து உணரின் சத்தை உடனுடன் இணைக்க செய்வது நாம் ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். இப்போ நான் உங்களுக்கு ஞானிகளுடைய அவர்கள் வழிபாதைகளை சொல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றேன். அப்போ அந்த எண்ணத்திற்கு வலு கொடுக்க எமது குருநாதர் காட்டிய அருள் வழிப்படி அவர் எனக்குள் பதிவு செய்துள்ளார். பல முறைகளை அவர் கண்டுணர்ந்த உணர்வை அவர் உடலுக்குள் வளை வைத்து அது எண்ணத்தின் செயலாக சொல்லுகின்றார் என்னிடம். அதை உற்று நோக்கும் போது உணவின் சத்து அவர் உடர்ந்து வரக்கூடிய ஒளியை செவிப்புலன் வீர்த்தால் அந்த உணவின் சத்து எனக்கு ஊர்வினையாக பதிவாகிறது. ஊர்வினை என்றால் ஒரு மரத்தின் சத்து தனக்குள் விளைந்து அதனின் வித்தாகும் போது ஒரு நிலத்தில் நாம் பதிய செய்யும் போது அந்த மரத்திலிருந்து எந்த உணவின் சத்தை வித்தாக எடுத்ததோ அந்த வித்து உணவின் இயக்க
இயக்கமாக பூமியின் துணை கொண்டு நம் முன் படர்ந்திருக்கும். அதே இப்போ வேப்ப மரத்தில் ஒரு வித்து உருவாகிறது என்றால் வேப்ப மரத்திலிருந்து வெளிப்படும் அந்த கசப்பின் உணர்வலைகளை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக படரச்சு. ஆகவே அதனின்று விளைந்த உணர்வின் வித்தாக நாம் ஒரு மண்ணிலே பதை செய்தால் காற்றிலே பரவி படர்ந்திருக்கும் தன் தாய்மரத்தின் உணர்வின் சத்துக்களை காந்தப்புலம் கவர்ந்திருந்தால் புவியின் ஈர்ப்பின் துணை கொண்டு தான் தாய்மரத்தின் உணர்வின் சத்தை அது கவர்ந்து அது தன் உணவாக எடுத்து உணர்வின் சத்தாக விளைந்து வேப்ப மரமாக விளைந்து அதனின் உணர்வின் வித்தாக விளைகின்றது. சொல்வது அர்த்தமாச்சா? இதே போலதான் இப்போ உங்களுக்கு குருநாதர் அவரை விளைவித்த உணர்வின் சத்தை எமக்கு உபதேசிக்கும் போது செய்து போல நான் கேட்டறியும் உணர்ச்சிகள் எனக்கு உந்தப்பட்டு அந்த உணர்வின் ஆற்றல் நான் நினைவு கொண்டு கூர்ந்து எண்ணும் போது அதனை கவரும் நிலை ஏற்படுகிறது. கவர்ந்த உணர்வுகள் என் நினைவுடன் அது இணைக்கப்பட்டு ஒரு கருவின் தன்மையாக ஒரு ரூ வினையாக வித்தாக எனக்கு பதிவாகி அவர் உபதேசித்த உணர்வின் தன்மை கூர்மையாக கவனித்தற்கு அதனின் நிலையை எனக்கு பதிவாகி அதனை மீண்டும் நினைவு பெறும்போது அவர் உடலே விளைந்த தீமைகளை கண்டறிந்து அக உண்மையின் பொருளை கண்டுணர்ந்து மெய் உணர்வை தனக்குள் வளர்த்து தீமைகளை அகற்றி மெய் உணர்வின் தன்மையை தனக்குள் ஒளியாக மாற்றி இன்றும் விண்ணுலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். தற்கால நிலையில் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்த நமது குருநாதர் பேசுகிறார். அவர் உடலே விளைந்த இந்த உணர்வின் எண்ணங்களை உங்களுக்குள் நான் உபதேசிக்கும் போது கேட்டுணர்ந்த உணர்வுகள் உங்களுக்குள் ஊர்வினையாக பதிவாகின்றன. பதிந்த நிலையில் நீங்கள் மீண்டும் எண்ணும் போது நமது குருநாதர் காட்டிய அறுபடியின் உணர்வு இங்கே படங்கிருக்கும். அவரின் நினைவு கொண்டு அங்கே விளைந்த உணர்வுகளை நாம் கண்டுணர முடிகின்றது, நுகர முடிகின்றது. நுகர்ந்த உணர்வு நமக்கு அந்த வித்து எவ்வாறு தனக்கு சுவாசித்து அது விளைந்ததோ இதேபோல குரு உடலில் விளைந்த அருமையான வித்தின் உணர்வு நமக்கு ஊர்வினையாக பதிவு செய்து அதன் உணர்வின் துணையாக உபதேசிக்கும் உணர்வு உங்களுக்குள் பதிவாகின்றது. பதிந்த உணர்வுகள் நீங்கள் நினைகொண்டு மீண்டும் எடுக்கப்படும் போது அந்த நினைவின் ஆற்றல் அறிய முடிகின்றது. அந்த மின் உலக ஆற்றலை நஞ்சினை வென்று விண்ணுலகம் மீண்டும் உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக இருக்கும் அந்த உணர்வின் ஆற்றல் நமக்குள் அது வளரும் தன்மை பெறுகிறது. ஓர் வேப்ப மரம் அது எவ்வாறு தன் கசப்பின் தன்மை வித்தாக உருவாக்கியது அந்த வித்தின் தன்மை மீண்டும் நிலத்தில் பதிவு செய்யும் போது தன் உணர்வின் ஆற்றலால் தான் கவர்ந்து தன் மனத்தின் துணையால் தன்னை ஓர் இனமாக வளர்த்துக் கொள்கின்றது, காத்துக் கொள்கிறது. இதை போலதான் இப்ப சாமி மேலே நீங்கள் பற்றிருந்தால் ஆழமா பதிவு செய்யணும். இப்ப மேலவ மருவத்தூர் அங்கு சாமி மேல பற்று வச்சிருந்தா அவர் என்னென்ன மந்திரஞானம் சொல்றாரோ அதனால் அவர் சொன்ன உபதேச உணர்வு உங்களுக்குள் ஆழமா பதிந்து விட்டால் அதனின் உணர்வை என்ன செய்யும் வலுகொண்டதாக இருக்கும். இப்ப நான் உபதேசிக்கும் உணர்வு உங்களுக்கு எட்டாது. ஆக அவரின் வலு அதிகமாக இருக்கும் போது உணர்வின் சத்து பிரித்து வரும். இப்போ ஒரு வேப்பமரம் தன் கசப்பின் தன்மை அது வரப்படும் போது அதன் அருகிலே இருக்கும் ரோஜாப்பூ தன் நறுமணத்தை கொண்டு கசப்பை ஏற்றுக்கொள்ளாது. இந்த நறுமணம் கொண்ட ரோஜாப்பின் தன்மையோ அது கசப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நறுமணத்தின் உணர்வு வெளிப்பட்டாலும் இந்த கசப்பின் உணர்வு இது நல்லது என்று கவலை கொள்ளாது. இதை போலதான் மனிதனுக்குள் நாம் நுகர்ந்தறிந்த தாவர உணவின் சத்தாக நாம் உணவாக புழுவிலிருந்து மனிதனாக தோன்ற வரையிலும் அதனின் உணவை சத்தாக்கி அதனின் மனத்தின் உணர்வு எண்ணமாகி எண்ணத்தின் நிலைகளிலேயே அதனை சுவாசித்து அதுவே உணவாக கொண்டு அதனை வளர்த்து அதனின் வழிகளிலே அதனை காத்திடும் நிலையாக ஒவ்வொரு உயிரினங்கள் வளர்ந்து இன்று மனிதனாக வந்துள்ளோம். ஆகவே அதிலே தோன்றும் எண்ணம் எதுவோ அந்த மனத்தின் கண்ணு கொண்டு அதை காட்டுவது போல நமக்கு கசப்பான உணர்வுகள் எது இருப்பினும் அது நமக்குள் சுவையாக இருக்கின்றது. ஆனால் நமக்குள் இருக்கும் கசப்பை மற்றவர்கள் உற்று நோக்கினால் நாம் சொல்லும் செயலும் கசப்பான செயல்களாக இருக்கணும். அடுத்தவர்கள் உற்று நம்மை பார்த்தா சொல்லவோ மற்றதை கேட்டாரோ அவர்களுக்கு வெறுப்பாகும். ஆனால் நமக்குள் கசப்பின் தன்மை மகிழ்ச்சி உண்டாக்கும். இந்த வீட்டுல பாவக்காய் பாவக்காய் சாப்பிட்டு கண்ட உடனே ருசியா வேகமா சாப்பிடுவாங்க. இன்னொருத்தர் கசப்பு தன்மை வந்தாச்சு இதை தூய் சாப்பிடாம மனுஷன் இன்னும் வெறுப்பாங்க. இதை போலதான் அவரவர்கள் உணவின் நிலைகளுக்கு ஒப்ப அந்த சுவையின் தன்மையும் எண்ணமும் அதனின் நிலையில். இதை போலதான் தாவர இனங்கள் உணவின் சத்தை உயிர் தன் நிலைகளில் அது கவர்ந்து
அது உடலின் தன்மை அமைந்த பின் அதுவே சுவாசித்து அதனை உணர்வின் தன்னை கொண்டு அதுவே உணவாக எடுத்து உடலை வளர்த்தது, பெருக்கியது, அதனின் வழிகளில் எண்ணங்கள் வந்தது. இப்படித்தான் பல கோடி சரீரங்களை நாம் நுகர்ந்த உணர்வின் சத்தை அது உருவாக்கி உடலின் தன்மையாக அமைத்து அதிலே விளைந்த விளைவுக்கு தக்கவாறு உடலின் அமைப்பு கொண்டது. இப்படித்தான் நாம் பரிணாம வளர்ச்சி வளர்ந்து இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியுள்ளோம். ஆகவே சூத்திர நிலையில் கொண்ட உணவின் சத்தை நமக்குள் சிவமானாலும் சிவத்துக்குள் எண்ணில் அடங்காத சக்திகள் இயங்குகின்றன. அதைத்தான் நாம் உயர்ந்த நற்குணங்கள் கொண்டு பல நிலைகள் செய்தாலும் இந்த எண்ணம் அந்த நற்குணத்தை சுவாசிக்க செய்து நம் உயிரை பற்றுடனே மகிழ்ச்சியூட்டும் செயலாக நமக்குள் பரவுகின்றது. இந்த மகிழ்ந்திருக்கும் வேளையில் நண்பன் என்ற நிலையில் பழிவு கொண்டு அவரிடம் நாம் பாசம் கொண்டு பழகி வந்தால் நம் நண்பனுக்கு சந்தர்ப்பத்தால் நோய் என்ற நிலைகள் உருவாகி அவன் உடல் நலிந்து நோயினால் அவன் அவசரப்படுகின்றான், வேதனைப்படுகிறான் என்று வைத்துக் அந்த நண்பன் அவனின்று வெளிப்படும் வேதனையான உணர்வுகளை சூரியன் காண்பு சக்தி கவர்கின்றது. அவனை நண்பன் என்ற நிலையில் பாசமாக இறக்க உணர்வுடன் நாம் உற்று நோக்கும் போது நமது கண்ணின் கருவிழிகள் அவன் அவசரப்படும் உடலை நமக்குள் ஆழமாக ஆர்வமாக படம் எடுக்கின்றது. கண்ணுடன் இணைந்த உணர்வு அவன் உடலிலே விளைந்த உணர்வின் ஆற்றல் வெளிப்படுவதை அது ஈர்த்து சத்தியபாமா கருவிழி ருக்மணி அவன் உடலிலே விளைந்த உணர்வின் சத்தை அது வெளிப்படுவதை கண்ணின் புலனறிவுக்குள் இருக்கக்கூடிய காந்தப்புலம் அது கவர்மையானால் அதனில் உணர்கொண்ட இணக்கங்கள் நம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்தும் அந்த உடலில் வேதனைப்பட்ட உணர்வை நம் ஆன்மாவாக மாற்றிப்போம். இதை நாம் சுவாசிக்கும் போது உயிரிலே பட்டு அவன் வேதனை உணர முடிகின்றது. அவன் பால் இறக்கக்கொண்ட உணர்வு அவனுக்கு ஒரே செய்யும்படி தூண்டுகின்றது. இது ஒரு பக்கம். ஆனால் அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் அவன் பால் வெறுப்பு கொண்டவன் வேதனைப்படுவதை இவன் இன்னொரு அவனை பிடிக்காதவன் என்றால் அவனுக்கு அப்படித்தான் வேண்டும் என்று இவன் ரசிப்பான். யாரு அவன் வேதனைப்படுவதை அவனுக்கு வேண்டாதவன் என்றால் அவன் உற்று பார்த்து உனக்கு செய்ததற்கு வேண்டும் இந்த தண்டனை என்று அந்த உணர்வின் ஏற்க உணர்வு கொண்டு அதனை ரசித்து சாப்பிடுவான். அப்போ அவன் வேதனைப்படுவதை இவனுக்கு ரசிப்பாக வருகின்றது. ஆனால் நண்பன் என்ற பாசத்தால் உற்று நோக்கும் போது அவனுடைய விளைந்த உணர்வுகள் இவன் உடலிலே வந்து வேதனை உருவாக்கி தோன்றும் உடலாக மாறி நினைவும் சோர்வடைந்த நிலைகளாகவும் எண்ணமும் சோர்வடைந்து விடுகின்றது. ஆனால் அவனுக்கோ வேதனைப்படுவதைக் கண்டு அதை ரசித்து அவன் பூரிப்படைகின்றான், நஞ்சை விட்டும். ஆகவே நஞ்சு கொண்ட ஒரு செடி தனக்கு அந்த உணவின் வலுகொண்டு அது தனக்குள் அந்த நஞ்சின் வித்தாக உருவாக்கும். இதை போல நமக்குள் நஞ்சினை உருவாக்கும் உணவின் சத்தை கொண்டு நாம் எண்ணம் கொண்டு அவன் வேதனைப்படுவதை நாம் ரசிப்போம் என்றால் நமக்குள் நஞ்சினை வளர்ச்சிடும் உணர்வு விளைந்து அதனின் வித்துகள் பரவ நமக்கு அவனுக்குள் இருக்கும் நல்ல குணங்கள் தொடங்கிவிடும். முதலிலே அவன் ரசித்தான், அதனின் உணர்வு கொண்டு அங்கே விளையும். அவனுக்குள் நல்ல உணவின் வித்துகள் குணங்கள் அனைத்தும் வரும். ஆக நல்ல குணத்தால் உருவாக்கிய உணர்வின் சரீரமும் அவன். அதே போல நல்லவன் உற்று நோக்கி அவன் படும் துயரத்தை கேட்டறிந்த உணர்வுகள் இவனுக்குள் விளைந்து அந்த இறக்க உணர்வுகள் இவனுக்கு பாச உணர்வாக எடுக்கும். அவன் உணர்வுகள் இங்கே விளைந்து இவனுக்குள்ளும் இந்த நஞ்சை விளைகின்றது. எதனை நாம் உற்று பார்க்கின்றோமோ அதனை நிலையாகவே உருவாக்குகிறது. தான் கீதையிலே கண்ணன் நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய். ஆக நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த உணவின் துணை கொண்டு நமது கண் அங்கே எதனின் நினைவு கொண்டு உற்று பார்க்கின்றோம். ஆக வேண்டாதவன் அதை பார்க்கப்படும் போது வேதனை கண்டு ரசிக்கின்றான் இந்த கண். அந்த ரசிக்கும் உணர்வை இவனுக்குள் கவர்ந்து ஆனால் அதே வேதனையான உணர்வை இங்கே விளைகின்றது. ஆக இவனுக்குள் அந்த வேதனை வளரப்படும் போதுதான் இவன் நோயும் துன்புறும் உடலிலே நோய் வளர்ந்து அதனை வித்துகள் பெருகின்றது. இதே போல இவன் பாசத்தால் ஒருவன் அவனை உற்று நோக்குவான் என்றால் அவன் பார்த்த உணர்வு இறக்க உணர்வு இரண்டரை கலந்து அவனுக்கு ஒருவியும் செய்ய செய்யும். இப்படி ஆகிவிட்டானே நல்லவன் என்ற நிலையில் அவரு வேதனைப்படும். ஆக இத்தகைய வேதனையான அதே வெற்றி நல்ல உணவுடன் கலந்து இந்த உணவின் சத்தும் அங்கே வரை. இப்போ பாலிலே நல்ல பாதாமியை கலந்தால்
அது குடிக்க குடிக்க ஒரு 48 நாள் ஆனால் உடலிலே சத்தாக்குங்கள். அந்த பாதாமி கலந்த பாலுக்கு ஒரு துளி விஷம் பற்றாலோ அந்த விஷம் அந்த பாலின் சத்தையும் இழக்க செய்து விடுகிறது. அதிலே கலந்த பாதாமின் சார சத்தையும் இது தனக்குள் கவர்ந்து விடுகின்றது. இவர் குடித்தோர் அவர் உடலில் உள்ள நல்ல குணங்கள் நிலையும் செயலத்தை செய்து விடுகின்றது. ஆகவே இந்த நஞ்சு அது எவ்வாறு அது செயல்படுத்துகின்றதோ இதை போல நாம் பிறருடைய நிலைகளை எண்ணும் போது இந்த வேதனை என்ற நிலைகளை ஒருத்தர் ரசித்தால் வேதனைப்படுவதற்கு என்று ரசித்தாலும் வேதனை கண்டு இப்படி ஆயிற்றே என்று இறக்க உணர்வுடன் கவர்ந்தாலும் இவை அனைத்தும் ஏற்றி சுவாசிப்பதை உயிர் அதை இயக்குகின்றது. நாம் ஒரு பாத்திரத்திலே எவ்வளவு உயர்ந்த குணங்கள் கொண்டாலும் நம் கையிலே அள்ளி போடும் பொருள் எதுவோ அந்த பாத்திரத்துக்குள் நெருப்பிலே வேக வைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய பொருளுடன் கலந்து அதன் சுவையாக அதனை மனம் அறிகின்றது. இதை போலதான் நம் உயிரின் வேலை. நாம் எத்தகைய நிலைகளை நாம் எண்ணுகின்றோமோ அந்த உணவின் சத்து நம் உடலுக்குள் அந்த உயிர் 2 கலக்க செய்து எதனின் நிலையோ நம் நல்ல எண்ணத்துடன் அது கடந்து விடுகின்றது. இன்னொருவன் அந்த தீய உணர்வுடன் இருக்கப்படும் போது தீயதுடன் கலந்து தீயதின் சக்தியை வளர்த்து விடுகின்றது. இவன் நல்லவனாக இருந்து அவன் உற்று பார்த்து அவனின் நிலைகளை காக்க வேண்டும் என்று உணர்ந்தாலும் காத்திடும் உணர்வுக்கும் அவன் தீய உணர்வுகள் இங்கே கலந்து இவனை காத்திட முடியாத நிலைகள் இவனுக்குள் வேதனை விளைகின்றது. உங்களுக்கு அர்த்தமாக தவறு யாரும் செய்யவில்லை, உயிரின் இயக்கத்தின் வேலை அறிவு. ஆகவே இதை போல நாம் எதையெல்லாம் சேர்க்கின்றோமோ அவை அனைத்தும் ஈசனாக இயங்கி நாம் எண்ணீரை ஜீவன் தர செய்கின்றது உயிர். ஆக அந்த ஜீவன் தரும் உணவின் சத்தை உடலாக சிவமாக மாற்றுகின்றது நமது. சிவத்துக்குள் எண்ணி உணவின் சத்து அதை 2 கலந்து உடலுடன் கொண்டு அது இணைகின்றது. எக்குணத்தை கொண்டு பிறர்களும் தைரியத்தை நாம் கவர்ந்தாலும் நல்ல குணங்கள் கொண்டாலும் ஒருவன் வேதனை பெற்ற உணர்வு கொண்டு நாம் நல்ல குணத்திடம் நினைக்கப்படும்போது அந்த உணர்வுகள் நல்ல குணம் மங்கச் செய்கின்றது. அந்த மங்கிய உணர்வின் சத்தாக நம் நல்ல குணங்கள் எழுந்து அது செயல்படும் உணர்வை அது இழக்கப்படுகின்றது. ஆக நல்ல குணத்தின் உணர்வால் நம் உடல் சிவமாக இருந்து மகிழ்ச்சிடும் சரீரமாகவும் மகிழ்ச்சி மகிழ்ச்சிடும் சத்தாகவும் நம் உடல் இயங்கினாலும் ஆனால் நஞ்சு கொண்ட உணர்வுகள் கலந்து இது விளையும் போதே நஞ்சின் உணர்வாக தசைகள் மாறுகின்றது. ஆக தசைகள் ஒடுங்கி அந்த சிவத்தின் தன்மையும் ஒடுங்குகின்றது. அதிலிருந்து எழும் ஒளியின் அலைகளும் அது குறைகின்றது. ஆக நாம் சொன்ன என்றுதான் நாகத்தின் சொல்லியவர். ஒரு தெம்பான நிலைகள் இருந்தால் அதனை வலுகொண்டு செல்லும். ஒரு மகிழ்ச்சியும் சொல்லை சொன்னாலும் புரியா முடியலையே கேட்க நல்லா இருக்கு என்றுதான் சொல்ல முடியும். ஆக உணவின் தன்மை வலுவிழந்த நிலையில் கொண்டு ஆனால் மகிழ்ச்சியும் சொல்லை சொன்னாலும் இது ஏற்றுக்கொள்ளாத நிலையில் நன்றிக்கும் நல்ல பொருள்களை இணைத்தாலும் அது எவ்வாறோ அதனை துணை கொண்டே நாம் எடுக்கும் நல்லவைகளும் இதில் மறைந்துவிடும். இதை போலதான் நாம் உயிரின் ஆக்கங்கள் நாம் எதையெல்லாம் எழுதுகின்றோமோ நமது உயிர் போய் என்று ஜீவனாக்குகின்றது. அதே சமயம் ஜீவன் என்று உடலாக்குகின்றது. நம் உடலுக்குள் நினைவுகொண்ட உணர்வின் சத்தை கண் ருக்மணி கண்ணுக்குள் இருக்கும் கருவனை ருக்மணி படம் எடுக்கின்றது. அதனிடம் இணைந்த கண் சத்தியபாமா காந்த புலன் அங்கே கவர்ந்த அலைகளை அதை இணைத்து ஈர்த்து நமக்குள் உணர்த்துகின்றது. நாம் உண்மையை நாம் அறிய முடிகின்றது சத்தியபாமா. ஆக இதை போல நம் உடலுக்குள் சிவத்திற்குள் சக்தியாக சேருகின்றது. நாம் எண்ணி உணர்வுகள் அனைத்தும் வினையாக மாறுகிறது. வினைக்கு நாயகனாக அந்த மனத்தின் உணர்வுகள் எண்ணத்தால் சேர்த்து அதன் உடலின் பருமனத்தையும் எல்லாத்தையும் அது இயக்குகின்றது. எண்ணி உணர்வின் சத்தை அது குணமும் ஜீவனாக்கின்றது. அதுதான் விநாயகர். நாம் உயர்ந்த குணங்கள் எடுத்து இருக்கணும். நாம் முன் சேர்த்துக் கொண்ட வினைக்கு நாயகனாக உடலாக்கினால் அந்த உயர்ந்த உணர்வின் மனம் அது நாயகனாக நம்மை. இதை போலதான் நாம் 5வது அறிவை கடந்து 6வது அறிவின் தன்மை பெற்றலாம். நாம் எதை செய்ய வேண்டும் என்று நாம் உயிர் எதை எண்ணுகின்றோமோ அதை படைத்து நாம் எதை எண்ணுகின்றோமோ கண் அதை நாம் வழிகாட்டும். எதனை எண்ணுகின்றோமோ உயிர் இயக்கிய உடலாக அமைத்தாலும் அதனை உணர்வின் உடலாகத்தான் மாறும். ஆக நாம் ஒரு குழம்பை வைக்கிறோம் என்றால் பல சரக்கை அதனுடன் இணைக்கப்படும் போது அதை உப்பு அதிகரித்தால் உப்பு கைக்கு நிலையை அங்கே வரும். இதை போல நாம் அதனுடன் இனிப்பின் சத்தை கலந்து விட்டால் இனிப்பின் நிலையை அங்கே வரும். காரத்தை அதிகரித்து விட்டால் காரத்தின் உணர்வின் செயலாகவே அது உள்ளடங்கும். இதை போலதான்
மனிதனுக்குள் ஏனைய குணங்கள் பலவாக இருக்கணும். நாம் ஒரு குழம்புக்குள் கூட்டு வைப்பது போல மனிதன் உயர்ந்த குணங்கள் கொண்டு இருக்கணும். இறக்க உணர்கொண்டு பிறருடைய துயரை கேட்டறிந்து பல நன்மைகள் செய்தாலும் அந்த இரக்கத்தால் ஈர்த்து கொண்ட அந்த வேதனை உணர்வை சிறுக சிறுக கலந்து நாம் குழம்புக்குள் நெஞ்சை விட்டு அது உணவாக ருசித்தால் எப்படியோ அது மயக்கப்படும் நிலையில் வந்து விடுகின்றது. அதே போல நல்ல உணர்வின் சத்தை நமக்குள் இருக்கணும். வேதனை என்ற உணர்வினை நாம் ஆன்மாவில் கலக்கப்படும் போது நம்மை அறியாமலே அடிக்கடி வேதனை என்று சொல்லி வரும், வேதனை என்ற நினைவே வரும். அதை கொண்டு தன் வாழ்க்கையை பலவீனப்படுத்த செய்யும். எதையும் செய்ய முடியாத நிலைகள். வேதனை என்ற நிலையில் நாம் இருப்போம் என்றால் அது உமிழ்நீராக மாற்றப்பட்டு நாம் உணவுடன் கலக்கப்பட்டு அந்த வேதனையின் நிலைகள் நாம் இரத்தங்களாக மாறி வரும். உணவும் கலந்து நாம் ஒரு பல பொருளை போட்டு அதிலே நாம் வாசனையான பொருள் எவ்வாசனை அதனுடன் இணைக்கின்றோமோ அந்த வாசனையின் தன்மையாகவே அது இணைத்த பொருளின் சுவையும் இருக்கும். இதை போலதான் நம் உடலுக்கு நாம் உயர்ந்த குணங்கள் இருப்பினும் வேதனை என்ற நிலைகள் இருப்பது என்றால் நஞ்சி வேதனை என்பது நஞ்சி கலந்த உணர்வின் தன்மை நாம் உணவுடன் கலக்கப்பட்டு இந்த உணர்வின் சுவையை மாறிவிடும். அதிலே கலந்து அது ரசமாக மாற்றப்படும் போது அது இரத்தமாக மாறுகின்றது. அந்த இரத்தத்தின் தன்மை அதை உடலுள்ள வாழ்வுகள் இழுத்து உடலுக்குள் பரப்ப செய்யும் அல்லது அது வடிகட்டும் நினைவு கொண்டு பிக்னிக்கு கல்லீரக்கையோ எடுத்து அனுப்பும். ஆக முதலில் இரத்தமாக மாறியது அனுப்பப்படும் போது முதல் வாழ்விலே இந்த நெஞ்சின் தன்மை காட்சிய வீக்கத்தின் தொடர் ஏற்பட்டது. உருவான இந்த இரத்தத்தை இது ஈர்க்கும் தன்மையை அது இழந்து விடுகின்றது. பெரும் எரிச்சல் வருகின்றது. அடுத்த பிஸ்டன் அது உடலுக்குள் இழுத்திருந்தால் இது இழுத்தவுடன் அதனுடைய தொடர் வரிசைக்கு கிடைக்கவில்லை என்றால் அந்த பழி இரண்டு மின்னல் வரும். காரணம் அந்த இரத்தத்தை உறிஞ்சினால் இதற்கு வலு. ஆனால் இந்த விஷங்கள் இந்த நிறைவு கொண்டால் அந்த நஞ்சின் மயக்கம் வரும். ஆனால் விஷத்தின் தன்மை அதிகரிக்கும் போது இந்த வாழ்விலே வீக்கம் ஏற்படும் போது அந்த வாழ்வுக்குள் வெப்பம் அதிகமாக போகும் நிலை இழக்கப்படும். அப்போ எரிச்சல் ஒரு பக்கம் எரிச்சல் எடுக்கும், மறுபக்கம் பழியில் என்று ஆக இழுத்து எடுக்கும் நிலையில் கொண்டு இந்த ரத்தம் வரவில்லை என்றால் அது இழுக்கும் வெறும் வாழ்வின் தன்மை பழியிலிருந்து அது ஊடுருவி சென்று அதை ஆகாரம் இல்லாத நேரத்தில் அது மற்றதை இயக்க செய்யும். அப்போ மின் வலி அதிகமாகும். இதை டாக்டரிடம் சென்றால் வேதனை என்ற அதை ஹார்ட் அட்டாக் என்று சொல்வார். விஷத்தின் தன்மை அதிகரித்து விட்டால் நாம் குடித்தால் நாடியின் துடிப்பு குறையும். ஆகவே அடிக்கடி வேதனைப்படுவோர் உணர்வுகளில் இதே போன்ற உணர்வுகள் இங்கே தோற்றி ஆக நாடியின் துடிப்பு 60 ஒரு நொடிக்கு 60 நொடிகளாக அது துடிப்பு இருக்குமே என்றால் ஆனால் இதனுடைய துடிப்பின் வீடு குறையும். நாம் பட்சாந்திரத்துக்கு நாம் சொன்னோம் என்றால் டாக்டரிடம் இது துடிப்பின் வேகம் குறைகின்றது, இதற்கு உதவி கருவிகளை மாற்றி அதனை துடிப்பை சீர்படுத்தினால்தான் உன்னுடைய இயக்கம் வாழ முடியும். இல்லை என்றால் இறுதியில் நின்று டாக்டர்கள் நமக்கு உபதேசிப்பார். அந்த விஞ்ஞான அறிவிப்பிரகாரம் அது செய்தோம் என்றால் அவர் வழியிலே வரையலாம். அதே போல விஞ்ஞானிகள் காட்சிய நிலைகள் கொண்டு நாம் இப்போது கூட்டு தியானங்களில் நாம் எடுத்துக்கொண்டு உணர்வில் வலுவான நிலைகள் கொண்டு ஈஸ்வரா என்ற உயிரை எண்ணி மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்ற இயக்கத்தின் தொடரை நாம் ஈர்ப்போம் என்றால் இந்த உணர்வின் சத்து நாம் ஆகாரத்துடன் கலந்து இந்த நஞ்சின் தன்மை குறைக்க செய்யும். ஆக துடிப்பின் வேகத்தை கூட்டச் செய்யும். ஆகவே இதை நாம் நினைத்து நாம் எது எண்ணத்தால் இது வந்ததோ மற்றவர்கள் பட்ட வேதனையின் துடிப்பை நாம் நுகர்ந்தோம் அதையும் நஞ்சான உணர்வு நம்முடன் ரத்தத்துடன் கலந்து நமது வாழ்வுகள் சீராக இயங்கவில்லை. இந்த உணர்வின் சக்தி உடல் முழுதும் பரப்பும் அந்த மீண்டும் அது வரப்படும் போது இந்த நெஞ்சு கலந்த வரவு போகும்போது மற்ற உறுப்புகள் அதனுடைய செயலற்றதாக இருந்தது. இதை போல இந்த செயலற்ற நிறைய நாம் தங்கத்திலே திரவத்தை ஊற்றினால் அதிலே கலந்த 2.5 கலந்த செம்பும் வெள்ளியும் ஆவியாக மாறுகின்றது. ஆனால் தங்கம் நகை செய்ய நாம் பித்தளையும் அசம்பும் வெள்ளியும் இணைத்தே செய்கின்றோம். ஆனால் இது தெரிந்துதான் செய்கின்றோம். ஆனால் புறநகையை கொண்டு நாம் வைத்த இந்த பொருளை மீண்டும் அதற்காட்டிலும் சக்தி வாய்ந்த திரவத்தை ஊற்றி நாம் அதனை இணைத்து சுத்தப்படுத்த வேண்டும். அடுத்தபடி நகை செய்கிறோம். இதை போல நாம் ஒருவரை வேதனை கொண்டு நாம் கேட்டறிந்தாலும் பல உபகாரம் செய்தாலும் அந்த வேதனை கேட்டறிந்த உணர்வு நம் உயிர் இயக்கி அது உணர்த்தினாலும் அந்த உணர்வின் சத்து நாம் உணவுடன் உமிழ்நீராக சுரக்கப்பட்டு இந்த அமிலத்தின் சத்து ரத்தத்துடன் கலக்கப்படும் போது நம்ம வாழ்வுகள் சீர்கெடுகின்றது.
இது இறுதி வாழ்வுகளில் செல்லப்படும் போது இதே மாதிரி சிறுக சிறுக செய்து அது நாம் கிட்னிக் பாகம் வந்தால் அது கிட்னிக்கையும் சீராக இயக்காது. ரத்தத்தில் வரும் தீமைகளை அகற்றும் தன்மை இழந்து விடுகின்றது. ஆகவே இதை போல பல நிலைகள் வருவதை தடுக்க வேண்டும் என்றால் இதை போல கூட்டு தியானங்களிலிருந்து நாம் அந்த மகிழ்ச்சிகளின் அசக்தி பெறும் தகுதி ஏற்படுத்தி அடுத்து இத்தனை துன்பப்படுவோரை நாம் காக்க வேண்டும் என்றால் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி மகிழ்ச்சிகளின் அசக்தி பெற வேண்டும் என்று ஏங்குமை என்றால் நம்மும் படர்ந்திருக்கும் மகிழ்ச்சிகளின் அரு உணர்வுகள் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து நம்மும் படர்ந்திருப்பதை நாம் நுகர முடியும். ஆக அந்த நுகரச் செய்வதற்கு நாம் எண்ணி நிலைகள் நாம் அப்போதை நாம் கவர்வதற்கு திறன் வேண்டும். அந்த திறன் வேண்டுவதற்கு மகிழ்ச்சி ஈஸ்வர பட்டாய குருதேவர் அவர் உடலுக்குள் விளைவித்த உணர்வை ஆக எனக்குள் அது பதிவு செய்து இது எவ்வாறு இயங்குகிறது என்று உணர்வின் தந்து கொண்டு எனக்கு உபதேசித்த முறையிலேயே உங்களுக்கு இதை உபதேசிக்கும் கேட்கின்ற உணர்வுகள் நமக்குள் பதிவாகின்றது. இப்ப அந்த பதிவின் தன்மை நினைவுகொள்ளும் போது இந்த உணர்வின் ஆற்றல் அந்த ஞானின் உணர்வை மகிழ்ச்சிகளின் உணர்வை நாம் பெறச் செய்கின்றது. அதை நாம் உள்ளே நுகரப்படும் போது தங்கத்துக்குள் திரவிடத்தை ஊற்றினால் அது எப்படி அந்த செம்பும் அது வெள்ளியும் அதை கலைத்து விடுகின்றதோ தங்கத்தை சுத்தப்படுத்தி விடுகின்றது. இதுதான் மனிதனின் 6வது அறிவின் தன்மை கொண்டு நமது உடலோ நாம் எத்தனை சுவைமிக்க உணவாக உட்கொண்டாலும் அதனுடன் கலந்த உணவின் சத்தை வடிகட்டி விடுகின்றது. நாம் உணவுக்குள் மறைந்த நஞ்சினை மனமாக மாற்றி நல்ல உணவின் சத்தை நாம் உடலாக மாற்றி விடுகின்றது. இவ்வாறு மாற்றி இந்த உணவின் துணை கொண்டு 6வது அறிவு இதற்கு பேர்தான் சரகண பாவா 6 குகா சரகண பாவா குகா தாங்கு சரணமடைய செய்யக்கூடிய சக்தியாக இந்த உடலான குகைக்குள் நின்று நாம் எண்ணுவதை கண்டா எண்ணுவதை எல்லாம் வரவழைத்து கடம்பா அவையெல்லாம் உருவாக்கி காத்திலேயா ஆக தீமை அகற்றும் நிலையாக நமக்குள் தீமை அகற்றும் உணர்வின் செயலாக இந்த 6வது அறிவின் தன்மை உண்டு. இந்த நிலையை காட்டுவதற்குத்தான் இன்று நாம் கர்மக்கிழங்கை வேக வைத்து அதிலே உள்ள நஞ்சினை போற்றி அதனுடன் காரம் பொழிப்பு இனிப்பு என்ற பல பொருள் இணைத்து சுவைமிக்கதாக உருவாக்க வேண்டும். இதுதான் கண்டா கடம்பா கார்த்திகேயன். ஆக நாம் பல நிலைகள் துணியாக இருக்கிறோம். அவை அனைத்தும் ஒன்றாக சேர்த்து அது உருவாக்கி சுவைமிக்கதாக கார்த்திகேயன் மகிழ்ந்ததும் நிலை மகிழ்ச்சி பெறும் நிலை தான் மகிழ்வாகனா. இந்த 6வது அறிவு தீமைகளை அகற்றி நமக்குள் தீமை அகற்றும் உலகின் தன்னை ஒளியாக மாற்றும் செயல் பெற்றது நமது உயிர். ஆகவே இந்த உயிரால் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டது 6வது அறிவு. இந்த 6வது அறிவின் துணை கொண்டுதான் இந்த மனித வாழ்க்கையில் நாம் எத்தனை தீமைகளை கேட்டறிந்தாலும் நாம் அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி பெற வேண்டும் என்று கேள்வி நம் உடலுக்குள் 2வது அது உள் செலுத்தினார். அது தீமையை சுத்தப்படுத்துகின்றது. அதை நாம் செய்ய வேண்டும்.